வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, ஒட்டுமொத்த நைட் ஆஃப் சாம்பியனுக்கும் யார் வின் பண்ண போகிறா? செத் ராலன்ஸ் ஏன் தோத்தாரு? ரோமன் ரெயின்ஸுக்கு அங்கே மேட்ச் இல்லை, எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் லைக் ஒன்று தட்டி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ரோமன் ரெயின்ஸ்லேருந்து. ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆஃப் சாம்பியனில் வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க, வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த ஒரு மேட்சும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் தோக்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபேஸ் பண்ணலாம். இப்போ சம்மர் ஸ்லாமில் செத் ராலன்ஸ் முதல்னு இருந்தார். பட்டு செத் ராலன்ஸ் குவாலிஃபைங்லேயே தோத்துட்டாரு. செத் ராலன்ஸ் இருந்தாலும் வேறு வழியால் மோதலாம். ஏன்னா கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்க கோடி ரோஸை ஃபேஸ் பண்ணால் செத் ராலன்ஸ் டேரெக்டாக ரோமனை போய் ஃபேஸ் பண்ணலாம், ஏதாவது கண்டெண்டர் மேட்ச் வச்சு. ரோமன் ரெயின்ஸ் இப்போ இந்த வீக் வரல, இப்போ வரப்போகிற வீக் வராரு. அதில் தான் தெரியும் ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்கா இல்லையான்றது. ஆனால் மேட்ச் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ரோமன் ரெயின்ஸ் நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வரப்போகிற பேப்பரிவில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் இருக்க ஆளுங்களுக்கு மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ரோமன் ரெயின்ஸ் ஸ்குவாடாக மேட்ச் பண்ணுவார். சிங்கிள்ஸாக பண்ணணுன்னா யாருக்கிட்டையும் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரி லைன் போல். டெட் லைனில் ஒரு சின்ன பிரச்சனை, அது சரி பண்ணுறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வராரு. அப்படின்னா அப்புறம் பிரச்சனை கேட்டிங்கன்னா, அதாவது ஜேக்கப் ஃபாட்டு, ஜே ஊசோ அவங்க பேச்சை மாற்றி மாற்றி கேட்கல, அதை பற்றி பேச வராரு, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து போயின்னா செத் ராலன்ஸ் அவ்வளோ பில்டப் பண்ணாங்க. அவர் பிளட் லைன் கூடலாம் ஸ்டோரி போகிறாரு, கையை தூக்குறாரு, நான் தான் ரோமன் கூட மோத போகிறேன், கிங் ஆஃப் டோர்னமெண்ட் வின் பண்ண போகிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். தோக்க வச்சிட்டாங்க. இப்போது இருந்தாலும் ஸ்டில் இந்த ஸ்டோரி நிலைக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் இன்னமும் பிளட் லைன்லாம் தாண்டி ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண முடியுமா, சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய மேட்ச் வைக்கலான்னு பார்க்குறாங்கன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாம் கைஸ், அதுதான் சொன்னேனே, கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்க கோடியை ஃபேஸ் பண்ணிவிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ டோர்னமெண்ட்லேயோ இல்லை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை மோதுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் மேபி பெரிய மேட்ச் தான் பார்ப்பாங்க. அதனால் செத்து விசஸ் ரோமன் பெரிய மேட்ச் இல்லை, பெரிய மேட்ச்சுக்கே பெரிய மேட்ச்சு. ஏன்னா இது வெஷமேனியாவில் ஒரு வைக்கிற மெயின் இவெண்ட் மேட்ச் தான். இது ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் தான். இதை வெஷமேனியா வச்சாங்கன்னா டே 2 மெயின் இவெண்ட்டை தான் வைப்பாங்க. டே 1 அந்த கோடி ரோஸ் கூட மோத போகிறாங்க, அந்த மாதிரி மேட்ச் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நிறைய கனவுகளோடு இருந்தோம். செத் ராலன்ஸ் தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபைல வின் பண்ணுவார், 2வது செமிஃபைனல் வின் பண்ணுவார், அங்கே ஒபா ஃபேமையும் வின் பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக WWE வச்சு அடிச்சாங்க ஒரே நாளில். தம்பிங்களா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்புப்பா. நாங்கள் எங்களுடைய கெஸ்ஸிங்கே வேறு. மக்கள் எதிர்பார்க்காததை நாங்கள் எதிர்பார்க்க வைப்போம், தருவோன்ற மாதிரி. ஆனால் அப்படி தந்தால் நல்லா இல்லையேடா. ஒன்று எதிர்பார்க்குறோமா, அதை கொடுங்கடா. எதனா ஒன்று தான் அது மாதிரி பண்ணலாம். எல்லாமே எதிர்பாருங்கன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கும். அதுக்கடுத்து யார் தான் ப்ரோ இது வின் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒபா ஃபெமிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒபா ஃபெமிக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ செத் ராலன்ஸ் வந்து பிரான் பிரேக்கர் அடித்து குட்டிக்கு வாய்ப்பு விட்டு அந்த மொக்க ஸ்டோரி லைன் திரும்ப வைக்க போகிறாங்க. அது எதுக்கு பிரான் பிரேக்கர் செத்து? அதான் 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போது அதே மாதிரி இங்கே பிராக் லெஸ்னர் வந்து இவர் அட்டாக் பண்ணி பார்ட் 3க்கு அழைக்கலாம். அது டாமினிக் மிஸ்டீரியோ கூட ஃபைனலுக்கு போகலாம், இல்லை டாமினிக் மிஸ்டீரியோ கூட வின் பண்ணலாம் கிங் ஆஃப் த குயின்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் கூட மோத விடுவாங்களா தெரியலையே, கோடிக்கிட்ட மோத விடுவாங்களா டாமினிக் மிஸ்டீரியோ தெரியலையே, கஷ்டம்தான். அது மாதிரி இந்த சைடு வந்தால் எல்ஏ நைட் இருக்கார், எல்ஏ நைட்டு டோர்னமெண்ட்டில் இருக்கார், ஜே ஊசோ இருக்கார். ஜே ஊசோ வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்ஏ நைட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்ஏ நைட்டு வின் பண்ணால் கண்டிப்பாக பிளட் லைன் கூட தான் போவார். அவர் ரோமன் ரெயின்ஸை தான் ஃபேஸ் பண்ணுவார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு அவருக்கும் நிறைய பகை இருக்குது. சும்மாவே ரோமன் கத்துறாரு, அப்போ ஜெயிச்சா விட்ருவாரா? ரோமன் கிட்ட தான் போவார்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஃபைனலுக்கு போவார். ஒபாவும் ஃபைனலுக்கு வந்தார்னா அங்கே பிராக் லெஸ்னர் வந்து கொட்டையை குழப்பி விட்டு இங்கே எல்ஏ நைட்டை வின் பண்ண வைக்கலாம். இது இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அவரு தான் ஃபின் பேலர். என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாத ஆளை இறக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இதே டோர்னமெண்ட்டில் ஃபின் பேலரும் இருக்கார். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபின் பேலருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபின் பேலரை ஒரு சர்ப்ரைசிங்காக தரமான சம்பவத்தை பண்ணலான்னு இருக்காங்களாம். ஃபின் பேலருக்கு இது நடந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஃபின் பேலரை மட்டும் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ண வச்சுட்டு செமிஃபைனலில் அங்கே ஜவான் எவன்ஸ் வின் பண்ண வச்சுட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போயிட்டு இவரு ஒபா மோதி அங்கே பிராக் லெஸ்னர் வந்து ஒபா அட்டாக் பண்ணி அவங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டு ஃபின் பேலர் வின் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே டீமன் பேலர் வந்து அங்கே கோடி ரோஸை சேலஞ்ச் பண்ணி கோடி விசஸ் ஃபின் பேலர் டீமன் பேலர் நடந்து இந்தாண்ட செத்து விசஸ்
ரோமன் ரெயின்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது. நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தகவல் சந்திக்கலாம். பை பை கைஸ்.